அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். இது வரைக்கும் ஜென்ம குருவில் இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு மாற போகிறார். உங்களுக்கு எப்பொழுதும் அதிக அளவு நன்மை தருவதற்கு கஞ்சனும் ஒரு சுக்கரஸ்தலம். காது மூக்கு தொண்டை வாய் பல்லு தொண்டையில் சின்ன உபத்திரம் வந்தாலும் பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னா, பழைய கடன்லாம் பைசல் ஆகும். புது கடன் பெற்றாலும் அது வட்டி கம்மியாலாம் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து இந்த தேக ஆரோக்கியத்திலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சந்தோஷமாக இருக்கும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு படிப்போ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமும் ஏற்றம் பெறும். அரசியல்வாதிகள் பெரிய பேர் புகழை பெறுவார்கள். திடீர்னு உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். அதெல்லாம் அதி அற்புதமான சந்தோஷத்தை தருமா ரிஷபத்துக்கு. எதிரிகள்லாம் ஒன்று சரண்டர் ஆகிடுவாங்களா, இல்லை விலகி போயிடுவாங்க. வழக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுமா. கோர்ட்டில் நிறைய ஃபேவரல் ஆகக்கூடிய ராசியில் யாருன்னு பார்த்தா ரிஷபத்துக்கு வரும். 10 வருஷம் 30 வருஷமெல்லாம் சொத்து தகராறு இருந்திருக்குமா, அதெல்லாம் முடிஞ்சிருமா. ஸோ மனதில் ஒரு சந்தோஷம் தைரியம் ஏற்படும். வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுமா ரிஷபம். சிறிய வாக்குவாதம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் குடும்பத்திலையும் ஏற்படுத்துமா, வெளி இடத்துலையும் ஏற்படுத்தும். வார்த்தைகளில் அடங்கி போகக்கூடிய ரிஷபம் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். ஒரு மரண பயம் அப்பப்போ வரும். அதனால் ஃபுல் மாசு செக்கப் எடுத்துக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக உடம்பு பிரச்சனை இருந்தால் 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி டே கேர் ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு இந்த ஆயுர்வேதிக்கு அதிகமாக போகக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் யாருன்னா ரிஷபம்.